2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற லட்சியத்தை முன்வைத்து நீங்கள் பறித்துக் கொண்ட ஆளே விவசாயி சின்னத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது போல வந்துட்டேன்னு சொல்லு, வந்துட்டேன்னு சொல்லு. அந்த விவசாயிக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, ஆனா இந்த விவசாயிக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. என்ன மட்டும் சின்னம் இல்ல, சின்னமே நான் தான். உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. உலகை மீட்போம், உலகை காப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த தேர்தலிலே நாங்கள் களத்திலே நிற்போம். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் ஆகச் சிறந்த சமூகம் படைக்க காத்திருக்கும். என் அன்பு பிள்ளைகளே, ஒரு தேசத்தில் மருத்துவ படிப்பிற்கு மதிப்பு இருக்கிறது என்றால் அந்த நாடு நோயாளிகளை அதிகம் பெற்றிருக்கிறது என்று அர்த்தம். ஒரு நாட்டில் காவல்துறைக்கு அதிக மதிப்பு இருக்கிறது, அஞ்சுகிறார்கள் மக்கள் என்றால் அந்த சமூகம் குற்ற சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். நீதிபதிகள் கடவுளாக போற்றப்படுகிறார்கள் என்றால் அந்த நாட்டிலே குற்றம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். ஒரு நாட்டிலே ஆசிரியர் பெருமக்களுக்கு இன்றைக்கு மதிப்பு இருக்கிறதோ அன்றைக்கு அந்த சமூகம் அறிவார்ந்த சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். நீ ஐஏஎஸ் ஆக, ஐபிஎஸ் ஆக, டாக்டர் ஆக, இன்ஜினியர் ஆக, எவனானாலும் உன்னை பிரசனிப்பவன் ஆசிரியர் பெருமகன் என்பதை நினைவில் வைத்து உங்கள் பிள்ளைகளின் ஆட்சியிலே ஆசிரியர் பெருந்தகைக்கு தான் பெருமதிப்பு அளிக்கப்படும். நோயற்ற சமூகம் உருவாக்குவோம், குற்றவாளிகளை உருவாகாத சமூகத்தை படைப்போம். அது என் கனவு அல்ல, என் தலைவனின் கனவு, எமது முன்னவர்களின் கனவு. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை படைக்க களத்தில் நிற்கிற பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள். இந்திய அரசியலை, இந்திய நாட்டை யார் ஆள்வது என்பதில் என்னை தேடிய மக்கள், தமிழ்நாட்டை யார் ஆள்வது என்பதில் என்னை தவிர்த்து விட்டு என் மக்கள் செல்ல மாட்டார். இம்முறையும் 234 போட்டி, 117 இடம் பெண்களுக்கு, 117 இடம் ஆண்களுக்கு, அதிலே 134 இடங்கள் வெறும் இளைஞர்களுக்கு என்பதை எல்லாரும் தமிழ் தம்பிதங்கள் மாணவர், இளைஞர், மகளிர், தகவல் தொழில்நுட்ப படை இதை பெருக்காது நாம் தமிழர் கட்சி சிறக்காது. மாணவர், இளைஞர், மகளிர் படை நில்லாது நம் கட்சி வெல்லாது. இதை கவனத்தில் கொண்டு என்னரும் தம்பிதங்கள் களப்பணியாற்ற வேண்டும். மற்றவர்களுக்கு அரசியல் கட்சி தேர்தல், இது நமக்கு போர், தன்மான போர், இனமான போர், உரிமை மீட்பு போர், நிலம் காக்கும் போர், நிலத்தின் வளம் காக்கும் போர். இவர்களிடம் இருந்து நம் மண்ணை மக்களை மீட்க காக்க நாம் தொடுக்கிற புரட்சிகர அரசியல் போர். நம் தலைவனின் ஆயுதம் மிச்சம் வைத்தலை அவன் பிள்ளைகள் நம்முடைய அறிவாயுதம் இந்திய அரசியல் புரட்சி வென்று முடிக்க வேண்டும். இனப்படுகொலைக்கு இன்றைக்கு நமக்கு நிகழ்ந்த அநீதிக்காக பேசுவதற்கு ஒருத்தன் இல்லை. ஆனால் நம்மிடத்தில் அதிகாரம் தான். உலக நாடுகளில் எல்லாம் தமிழ்நாட்டு அமைச்சர்கள், இந்திய நாடாளுமன்றத்திற்கு சென்ற நாம் தமிழர் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என் இனம் எப்படி கொல்லப்பட்டது என்ற ஆவணத்தை சேமித்து காணொலி ஆவணம் அச்சாவணமாக எடுத்துக்கொண்டு உலக நாடுகள் எல்லாம் எனக்காக பேசுகிற தேசிய பெருமக்கள், சீக்கியர்கள், வங்காளிகள், குஜராத் வங்காளிகள், திரிபுரா, மணிப்பூர், நாகாலாந்து, கர்நாடகா, எல்லா மாநிலங்களும் தேசிய இனங்களின் ஒருமைப்பாட்டுக்கு உழைத்துக் கொண்டிருக்கிற பெருமக்கள், காஷ்மீர், எல்லா மாநிலத்திலிருந்தும் என்னோடு நிற்க என் உடன் பிறந்த தேசிய மக்கள் நிற்கிறார்கள். அவர்களோடு
உலகெங்கும் சென்று மனசாட்சியுள்ள மானுடர்களை தட்டி எம் இனத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதியை பாருங்கள். எங்களை கொன்று குவித்த கொடுங்கோலை பாருங்கள். ஒரு பொது அரசியல் தீர்வுக்கு வாருங்கள். என்ன தீர்வு? ஒரு பொது வாக்கெடுப்பு, ரெஃபரண்டம். உலகில் எத்தனையோ நாடுகள் பிரிந்திருக்கிறது. நார்வே, ஸ்வீடன், கிழக்கு தைமோர், மேற்கு தைமோர், இப்படி எத்தனையோ நாடுகள். அண்மையில் சேர்பியாவிலிருந்து கொசோவா, தெற்கு சூடான், இப்படி எத்தனையோ நாடுகள் பிரிந்து பிறந்திருக்கிறது. அப்படி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு அரசியல் தீர்வுக்கான வாய்ப்பு. என்ன வாய்ப்பு? பொது வாக்கெடுப்பு, ஒரு முன்வைப்பு. தமிழீழையின் சொந்தங்கள் இடத்திலே ஒற்றை இலங்கை, ஒரே ஆட்சிக்குள் இணைந்து வாழ்கிறீர்களா, தனித்தமிழ் ஈழமாக மீள்கிறீர்களா என்ற கோரிக்கையை முன்வைத்து, ஒரே இலங்கைக்குள் வாழ்கிறோம் என்று எமது மக்கள் வாக்களித்து விட்டால் நாங்கள் வாய்மூடி மகுனிக்கிறோம். தனித்தமிழ் ஈழமாக மீள்கிறோம் என்று வாக்களித்து விட்டால் எங்களை தனித்தமிழ் ஈழமாக, தனித்தமிழ் சோசலிச குடியரசாக பிரித்து அறிவித்து பிரகடனப்படுத்துங்கள். விடுதலை பெற்ற ஒரு இனத்தின் மக்களாக எங்களை வாழ விடுங்கள். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, என் அருமை பெற்றோர்களே, அறிவார்ந்த என் தம்பி தங்கைகளே, ஒரு புழு உடம்பெல்லாம் முடிமுளைத்து ஒரு கூடு கட்டி, அது லார்வா பருவத்தில் ஒரு கூடை கட்டி அந்த கூட்டுக்குள் இருக்கும் போது அதற்கு முடி முளைத்திருக்கும். அந்த முடியை ஒவ்வொரு முடியையும் உதிர்க்க 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 அது மரணத்தை ஒவ்வொரு முறையும் தொட்டு தொட்டு திரும்பும் என்கிறான். அவ்வளவு வலியை தாங்கி அந்த பூச்சி, சின்ன புழு இருக்கும் என்கிறான். மரணத்தின் வலியை தாங்கி தாங்கி எல்லா முடிகளையும் உதிர்த்த பிறகு அதற்கு இறக்கை முளைக்கிறது. இந்த இறக்கை முளைத்து கூட்டை உடைத்து பறக்கிறது விடுதலை பெற்ற பறவையாக. அதுதான் நீங்கள் பார்த்து ரசிக்கிற பட்டாம்பூச்சி, வண்ணத்து பூச்சி. அப்படி விடுதலைக்காக எண்ணற்ற மயிர்களை அல்ல, உயிர்களை லட்சக்கணக்காக சிந்திய மக்கள் இறக்கை விரித்து நிற்கிறோம். சுதந்திர பறவையாக எங்களை விடுதலை பெற்ற இனத்தின் மக்களாக உலக அரங்கிலே, இந்த பூமி பங்கிலே பறக்க அனுமதி தாருங்கள் உலகத்தீரே. இந்த நிலையில் இந்த மகன் இன்றைக்கு கெஞ்சிக் கொண்டு நிற்கிறேன். என்னை நீ தடுத்து விட்டு போகலாம். இந்த கூட்டம் சிறியவர்கள் கூட்டம் என்று எழுதி வைத்துக் கொள். 2026க்கு பிறகு சரியாக இன்னும் 6 மாதங்கள் என்னை நீ தவிர்த்து விட்டு செல்ல முடியாது. என்னை நீ மறைக்கலாம். நான் முன்வைக்கிற அரசியலை ஒருவராலும் தவிர்க்க முடியாது, மறைக்க முடியாது. நீ கொம்பாது கொம்பன். கட்டிப்பார். பரந்தூர்ல விண்ணுறுதிகளை கட்டிப்பார். எல்லாரும் ஏதோ பண்ணி பார்த்தான். டன்சன் தொழிற்சாலை, அரிட்டாப்பட்டியில் குலதெய்வம் கோயில் வாசலில் என்று சொன்னேன். இந்த குலதெய்வத்தின் மேலே ஆணை, இந்த மகன் இருக்கிற வரை ஒரு கல்லை கூட எடுக்க முடியாது.